ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் சிரி. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் மச்சு ஸ்பைசஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தோனேஷியன் அண்ட் மலேசியனோட ரொம்பவே ஃபேவரட்டான சிக்கன் கெட்சப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் கெட்சப் அப்படின்னு சொன்னாலே இதில் ஸ்பைசஸ், காரத்துக்கு மிளகாய், அது மட்டும் இல்லாமல் சாய் சாஸ், லெமன் ஜூஸ், இது எல்லாமே கலந்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட் ஆசமாக இருக்கும். சரி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடுங்க. நான் இன்னைக்கு 3 பட்டை, 5 கிராம்பு பூ, 2 நட்சத்திரப்பூ, 5 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். 4 வெங்காயத்தை சின்னமாக நறுக்கி, அதுக்கப்புறம் 4 தக்காளிக்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது 15 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம ஊற வச்ச சிக்கனை நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானோன்னு அதில் நட்சத்திரப்பூ, நம்ம எடுத்து வச்ச பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு பூ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அந்த எண்ணெயோடு அது நல்லாவே மிங்கிள் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அதோடு நம்ம நறுக்கி வச்ச 4 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அந்த எண்ணெயோட அந்த வெங்காயம் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். வெங்காயம் பொன்னிறமானதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச 5 பச்சை மிளகாயை அதோட சேர்த்துக்கணும். ரொம்ப உரப்பு வேணுன்றதுக்காக நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதோட கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ நாம் நறுக்கி வச்ச 4 தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தை அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் அதோட ஆட் பண்ணிக்கணும். அந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லாவே கிளறி விடுங்க. ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். அதனால தான் நான் உப்பு ஆட் பண்ணேன். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன், அந்த சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த கோழி நல்லாவே ஆட் ஆகணும். அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் நிஜமாவே வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். டேஸ்ட்டு ஆசமாக இருக்கும். ஒரு 7 மினிட்ஸ்க்கு அந்த சிக்கன் நல்லா வேகணும். ஸோ அதனால் அந்த வெங்காயம் தக்காளி கூட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இதோட நம்ம எடுத்து வச்ச 3 டேபிள் ஸ்பூன் சாய் சாஸையும் அதோட ஆட் பண்ணிக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் சரியாக இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். இப்போது அந்த சாய் சாஸோட அந்த சிக்கன் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த சாய் சாஸ் எடுத்தோம்ல, அதே மங்கில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி திரும்ப அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அந்த கோழியில் இருக்கிற ஜூஸும் நம்ம ஊற்றின சாய் சாஸும் ரெண்டுமே நல்லா வற்றணும். அப்போ தான் அந்த ஜூஸஸ் எல்லாமே அந்த சிக்கன் உள்ள நல்லா இறங்கும். அதோட நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனோட ஜூஸும் அந்த சாய் சாஸும் நல்லாவே மிங்கிள் ஆகி வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு கொத்து கருவேப்பிலையை அதோட ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை சேர்த்தோன்னே ஒரு கிளறி விடுங்க, சரிங்களா? ஸோ இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே. இதை உங்கள் கூடயே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ காய்ஸ்.